ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போது பேன் கார்டில் பேன் 2.0 அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ பழைய பேன் கார்டெலாம் நம்ம யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ண முடியாதா, எப்படி அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்ற இந்த பேன் 2.0ல் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம A to Z வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேன் 2.0 ரிலேட்டடாக ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜியோ தான் இந்த நியூஸில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கேபினெட் அப்ரூவ் தி பேன் 2.0 ப்ராஜெக்ட். ஸோ அதாவது மத்திய அமைச்சரவை வந்து இந்த பேன் 2.0வை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான செலவாக பார்த்திங்க அப்படின்னா 1435 கோடி வந்து செலவு பண்ண போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா பேன் 2.0 ப்ராஜெக்ட் எனபிள் டெக்னாலஜி டிரைவன் டிரான்ஸ்பிளண்டேஷன் ஆஃப் டாக்ஸ்பேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் அண்ட் இஸ் சிக்னிஃபிகண்ட் பெனிஃபிட் இன்க்ளூடிங் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி ஆஃப் ஆக்சஸ் அண்ட் ஸ்பீடி சர்வீஸ் அண்ட் டெலிவரி வித் இம்ப்ரூவ்மெண்ட் குவாலிட்டி. அதாவது ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது இப்போது நம்ம NSDLலையோ அல்லது UTIலையோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைமில் நம்முடைய டேட்டாஸை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில டைமில் வந்து வெப்சைட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஒரு டைமில் வந்து வெப்சைட் வந்து ஒர்க் ஆகாது, அதுக்கப்புறம் சீக்கிரமாக அப்டேட் ஆகாது. ஸோ இந்தமாரி காம்ப்ளிகேட்டடான இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வரப்போகிறோம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் அண்ட் டேட்டா கன்சிடென்சி, ஈகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் ப்ராசஸ் அண்ட் காஸ்ட் ஆப்டிமேஷன்ஸ் அப்படின்றையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து பேப்பர்லெஸ் ப்ராசஸ், அதாவது எல்லாமே ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மேனுவலாக ஃபிசிக்கலாக அதாவது உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ எல்லாமே ஆன்லைன்லேயே கொண்டு வந்துடுவோம் அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி அண்ட் ஆப்டிமேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கிரேட்டபிலிட்டி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் இருக்கிற பேன் கார்டில் வந்து ஒரு QR கோடு மாரி கொடுத்துருவாங்க. அந்த QR கோடு மூலமாக உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்தமாரி அதுக்கான பாதுகாப்பு மேம்பாட்டத்தை வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதிநவீன வசதி கொண்ட பேன் 2.0 அட்டை வழங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டு வந்து 78 கோடி பேருக்கு வந்து பேன் கார்டு வந்து வழங்கியிருக்காங்க. அதில் 98% வந்து இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பேன் 2.0வில் என்ன சிஸ்டம் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் இந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். ஸோ ஏற்கனவே பழைய இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. காமன் பிஸ்னஸ் ஐடென்டிஃபையர். ஸோ பிஸ்னஸ் பேன் கார்டு அப்படின்னாலே ஸோ காமனாக எல்லாருக்குமே காமனாக தான் இருக்கும். ஸோ இனிமேட்டு வந்து அந்த காமன் பிஸ்னஸ் பேன் கார்டு எல்லாமே ஸோ ஐடென்டிஃபை பண்ணி அதில் மென்ஷன் பண்ணி நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. யூனிஃபைடு போர்ட்டல், அதாவது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது NSDL பேன் கார்டு NSDLல போய்ட்டு வெப்சைட்டில் பண்ணுவீங்க அல்லது UTI வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இப்போது ரெண்டுமே அப்படி வெப்சைட் இல்லாமல் ஒரே யூனிஃபைடாக ஒரே வெப்சைட்டாக அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஏற்கனவே பழைய பேன் கார்டை அப்கிரேட் அதை அப்கிரேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதாவது பழைய பேன் கார்டை ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்தவித சார்ஜஸும் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக ஒரு QR கோடை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதில் ஸ்கேன் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்கிரேட். ஸோ ஆல் எக்ஸிஸ்டிங் பேன் கார்டு வில் பி அப்கிரேட் வித் QR கோட் அட் நோ அடிஷ்னல் சார்ஜஸ் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேப்பர்லெஸ் சிஸ்டம். ஸோ இனிமேட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும் தேவை கிடையாது. இன்டர்கிரேட்டட் பிஸ்னஸ் ஐடென்டிஃபையர்ஸ் PAN, TAN அதுக்கப்புறம் TIN will be merged into common business identifier அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தமாரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கேதர் பண்ணி தான் இந்த பேன் 2.0 ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேன் 2.0 வந்தது அப்படின்னா ஸோ இன்னும் அந்த இதில் இருக்கிற ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ அல்லது யூஸ் பண்ணுறதுக்கோ இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம வந்து இதில் நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். தேங்க்யூ.